நமது உயிரிலும் மேலான தாயையும் மாதிரி நாங்கள் பார்க்கக்கூடிய நமது அண்ணன் தென்சென்னை மாவட்ட கழக செயலாளர் கேவி ராமு அண்ணா அவர்களுக்கும் மற்றும் இங்கு உள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அன்பு சகோதரிகள் அழகான தேவதைகள் நமது அப்பா தங்கை அனைவர்களுக்கும் எனது முறைப்பெண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே தமிழ் மக்களை புகழ்ந்த இந்த மேடையிலே அதை கேட்டு ரசிக்கும் உங்கள் காலிலே கொடி கட்டி பறக்க போவது தமிழக வெற்றி கழகம் நாளை கோட்டையிலே. வணக்கம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னன்னா நம்ம வணக்கறிஞர்கிட்டு எப்பவுமே என்ன செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு நல்லா தெரியும். ஆனா நாங்க எல்லாத்தையும் நல்லா பேசுறோம் கொள்றோம். ஆனா அவங்க ஒண்ணு மனசுல வச்சுட்டு வெளியில சொல்லுவாங்க. ஆனா இது வரைக்கும் நம்ம தலைவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நான் அண்ணனை பாக்குறேன். அவர் எப்படி பேசுறாரோ அதே மாதிரி அண்ணனும் பேசுறாரு. மனசுல என்ன இருந்தாலும் உண்மையை சொல்லிடுவாரு. திட்டுதான் திட்டுவாரு, சிரிக்கதான் சிரிச்சுடுவாரு. எதுவுமே நான் அப்படிதான் பாக்குறேன். அதுல இருந்து அண்ணா என்ன திட்டாலும் நான் சந்தோஷப்படுவேன். அவர் திட்டினா முதல்ல சந்தோஷப்படுவேன். நம்ம ஏதோ தப்பு பண்ணிருக்கோம், நல்லா திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அண்ணா நீங்க எப்பவுமே திட்டுங்க, திட்டதான் நான் வளருவேன். அதனால அதான் நீங்களும் திட்ட வாங்குங்க. அண்ணன் நீங்க அவ்வளவு திட்டு வாங்குறீங்க, அவ்வளவு நீங்க வளர்ந்துட்டே போவீங்க. அதனால எல்லாரும் நம்ம தளபதி மாதிரி நம்ம அண்ணனையும் பார்த்து அண்ணனும் இந்த தொகுதியில சரி மயிலாப்பூர் தொகுதியில எல்லாரும் வளர்ந்து நம்ம மக்களுக்கு உதவி செய்யணும். இரவும் பகலும் எதுவுமே நீங்க கவலைவே பண்ணாதீங்க. எது இருந்தாலும் அண்ணன் கிட்ட சொல்லுங்க. அண்ணன் எப்ப சொன்னாலும் வளர்த்துறீங்க எப்பவுமே ரெடியா இருக்கும். 24 hours நம்ம தளபதி மாதிரிதான். அவர் எப்ப கை காட்டுறாரு நாங்க காத்துட்டு இருக்கிறோம். போட்டோம்னா நாங்க டிவி கேட்டு சொன்னோம். அத்தனை வளர்க்குறீங்களும் டிவி சொல்லி இவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்காங்க. நான் அண்ணன் கிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன். இது வரைக்கும் இப்ப ஹைகோர்ட்ல முக்கால்வாசி ஒரு 1000 பேர் கிட்ட வந்துட்டாங்க. இப்ப அவங்க எல்லாமே எப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அண்ணன் கிட்ட வெளியிட்டு சொல்றேன். அதனால நம்ம மக்களுக்கு எந்த பிரச்சனை ஹைகோர்ட்ல, சிவில் கோர்ட்ல, கிரிமினல் கோர்ட்ல, ஃபேமிலி இஷ்யூ எந்த விஷயம் இருந்தாலும் ஒரு வாடகை பிரச்சனை இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா உடனே கேஸ் முடிச்சு கொடுத்துருவோம். அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். அதனால எல்லாருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பேச வந்ததோ பெருக்கும் பேசியதோ சுருக்கம் அனைவருக்கும் வணக்கம். நிர்வாகி